Welcome back to my channel. இன்னைக்கு Basics of Baking Seriesல ஒரு சூப்பரான ரெசிபி சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இத பேஸா வச்சிட்டு நிறைய சாக்லேட் பேஸ்ட் கேக் ரெசிபீஸ் லைக் சாக்லேட் மாய்ஸ்ட் கேக் இல்ல Black Forest கேக் இந்த மாதிரி பல கேக் ரெசிபீஸ் நீங்க டெவலப் பண்ணிட்டே போகலாம். நான் இன்னைக்கு கொடுத்திருக்கிறது ஒரு 6 inch கேக்கான மெஷர்மென்ட். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல dry ingredients ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு பவுல்ல இந்த மாதிரி சல்லடை வெச்சுக்கங்க. அதுல 1 கப் அதாவது 150 கிராம் மைதா, 6 டேபிள் ஸ்பூன் 24 கிராம் கொக்கோ பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு அதையும் உள்ள சேர்த்திட்டு நல்லா சலிச்சு எடுத்துருங்க. அதை நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்போ இந்த dry ingredients ஓரமா எடுத்து வச்சிட்டு wet ingredients ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 12 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருங்க. இப்போ இன்னொரு பவுல்ல 2 முட்டை அதை உடைச்சு நல்லா ஃப்ராத்தியா வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல பீட் பண்ணிக்கங்க. அது கூட 1 கப் அதாவது 200 கிராம் சர்க்கரை சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுல 1/3 கப் அதாவது 80 ml வாசம் இல்லாத எண்ணெய், அப்புறம் 1/2 கப் 125 ml கட்டி இல்லாத தயிர், கடைசியா காஃபி மிக்சர் 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட 2 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி ஊற்றி சேர்த்திருக்கேன். இப்போ சேர்த்துன எல்லா பொருளையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ரெடி ஆயாச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ஸும் இப்போ இது கூட சேர்த்திடலாம். இதை கலந்து விடுறப்போ ரொம்ப போட்டு பீட் பண்ணிடாதீங்க. அது கம்பைன் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பாச்சுலா வச்சு ஜென்டலா கலந்து விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கேக் டின்ஸ்ல ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 6 inch கேக் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுல பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துருங்க. நம்ம அவனும் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியா இருக்கு. கேக் பேட்டரும் ரெடியா இருக்கு. கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வந்துடலாம். இத 175 டிகிரி செல்சியஸ்ல 25 ல இருந்து 30 நிமிஷம் போல ஆகும் பேக் ஆகிறதுக்கு. ஓடிஜியில் இருக்கிற டைமர் ரொம்ப அக்யூரேட் கிடையாது. அதனால இந்த மாதிரி 25 நிமிஷத்துக்கு நான் தனியா டைமரும் செட் பண்றேன். இப்போ இருக்கட்டும், 25 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பேக் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ கேக் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. கேக் ஃபுல்லா பேக் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியா கேக்கோட சென்டர்ல இன்சர்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எதுவும் ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அது ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷம் போல கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு வயர் ரேக்குக்கு மாத்திரலாம். ஓரளவுக்கு கூல் ஆயிடுச்சு. நான் கேக்கோட ஓரங்களை இந்த மாதிரி கத்திய வச்சு எடுத்து விடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வயர் ரேக்ல நம்ம கேக்க மாத்திரலாம். ஒருவேளை இந்த கேக்ல நீங்க ஏதாவது க்ரீம் போட போறீங்க அப்படின்னா கேக் வந்து கண்டிப்பா கம்ப்ளீட்டா கூல் ஆயிருக்கணும். கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. அப்படி சூடா இருந்துச்சுன்னா உங்க க்ரீம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். பாருங்க கேக் எவ்வளவு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியா இருக்குன்னு. சோ அவ்வளவுதான் நம்மளோட சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு அடுத்து வர்ற வீக்ஸ்ல எல்லாமே வந்து இதுக்கு என்ன சூட்டபிளான ஃப்ராஸ்டிங் அப்படிங்கறதும் கம்ப்ளீட்டா ஒரு ஹோல்சமா ஒரு சாக்லேட் கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் நான் வர அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறது பிளான் பண்ணிருக்கேன். சோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப ஹோம் பேக்கிங் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரினி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.